ஹாய் ஆல். இந்த சம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் ரீசெண்டாக கேட்ட கொஷின் பேப்பர் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு குறிப்பிட்ட தொகையானது 10% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளுக்கு 10,050 ரூபா கிடைக்கிறது எனில் அசல் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 5 வருஷம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து தொகை அமௌண்ட்டை கொடுத்துருக்காங்க. அமௌண்ட்டு தான் 10,050 ரூபா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்ன கேட்குறாங்கன்னா அசல் கேட்குறாங்க. நமக்கு வந்து அமௌண்ட்டுங்கிறதுக்கு அமௌண்ட் ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு ப்ளஸ் வந்து என்னது பிரின்சிபல், இது ரெண்டும் சேர்ந்தது தான் அமௌண்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா என்னது பிஎன்ஆர் பை 100. ஓகேவா? ப்ளஸ் பி. இப்போ இது பியை காமனாக எடுத்துட்டோம்னா மீதி இருக்க வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ மீதி என்ன இருக்கும்? என்ஆர். எண் வந்து எவ்வளோ? 5 இன்ட்டு அதுக்கப்புறம் ஆறு வந்து எவ்வளோ? 10 டிவைடட் பை 100. ஓகேவா? ப்ளஸ் 1 ஏன்னா பியை வெளில எடுத்துட்டோம்ல. ஸோ அதனால் இப்போ இந்த ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, ஓரஞ்சு 5, ஈரஞ்சு 10. இப்போ எப்படி எழுதலாம்? பி இன்ட்டு ஓரன் 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 2 + 1 3 டிவைடட் பை 2 அப்படின்னு சொல்லி வருமா? இப்போ நமக்கு ஏவோட வேல்யூ தான் நமக்கு தெரியும். இதுதான் வேல்யூ. ஸோ அப்போ பியை இந்த பக்கம் வச்சுட்டு ஏவோட வேல்யூ இருக்கும்ல. ஏவோட வேல்யூ எவ்வளோ? 10,050 ரூபா. ஓகேவா? இன்ட்டு இந்த 2 மேலே வந்துடும், கீழே வந்து 3 வந்துடும். இப்போ நம்ம அடித்து போட்டோம்னா 1 3 3 3 9. அதே மாதிரி திருப்பி 3 9, 5 15 0. அப்போ இந்த 3,350ஐயும் 2ஐயும் எனக்கு மல்டிப்ளை பண்ணோம்னா எனக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து 6,700. தேங்க்யூ.